அனைவருக்கும் வணக்கம். பொதுவே வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா லாட்டரி அப்படிங்கிறது கேரளால மட்டும் லீகலா ஓடல. தமிழ்நாட்டுல இல்லீகலா ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, கேரளாவுல லீகலா நடத்தக்கூடிய இடத்துல, அந்த பிரிண்டிங் ஆயி சேல்ஸ் பண்றாங்க இல்லைங்களா? அந்த சேல்ஸ் ஆவாத டிக்கெட் அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத வச்சு அந்த ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முறையாடல் பண்ணியிருக்கிறாங்க. கோடிகள்ல பணம் சுட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? போன வாரத்துல இதான் பெரிய அளவுல கேரளாவுல பேசு பொருளா இருக்குது. அத பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளாவுல முதல் பரிசு அப்படிங்கிறது 75,00,000, 80,00,000, 1,00,00,000 பம்பர் பிரைஸ் 1,00,00,000 இப்படிலாம் வரும் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது, கடைசி பிரைஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது ரூ. 5,000. அந்த ரூ. 5,000 டிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நவீனமயமாயிருச்சு. நவீனமயமான வாட்டி எல்லாமே கியூஆர் கோடோட வந்துருச்சு டிக்கெட் எல்லாமே. ஒரிஜினல் டிக்கெட்டா? ஒரிஜினல் இல்லாத டிக்கெட்டா? இது வந்து போலி டிக்கெட்டான்னு சொல்லி அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிரும். அத ஸ்கேன் பண்ணாமலே எந்த ஏஜென்ட் மூலியமா வாங்கியிருக்கிறாங்கன்னு மொதற்கொண்டு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆஃபீஸ்ல வந்து இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,00,000 டிக்கெட் அடிக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த 10,00,000 டிக்கெட்ல 9,90,000 டிக்கெட் வித்து போயிருச்சு. மீதி ஒரு 10,000 டிக்கெட் இவங்க கையில நின்னு போயிருச்சு. அந்த 10,000 டிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 டிக்கெட்டு 1000 பேத்துக்கு இன்னைக்கு பிரைஸ் விழுந்திருக்குது அப்படின்னா, அந்த 1000 டிக்கெட் இந்த இவங்க கையில இருக்கிற அந்த 10,000 சீட்ல வந்துருச்சு அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்க, சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்ககிட்டலாம் வந்து 10, 10 சீட்டு குடுத்து பக்கத்துல லோக்கல்ல இருக்கிற கடையெல்லாம் போயிட்டு, இவங்க ஆளுங்க மூலியமாவே அத வித்தாச்சுன்னு சொல்லி ஒரு பொய் கணக்கு என்ட்ரி பண்ணி, அத குடுத்து அந்த பிரைஸ் அமௌண்ட் வாங்கிக்குவாங்களாம். இந்த மாரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க பல மாத கணக்குல அல்லது கிட்டத்தட்ட ஒரு வருடங்களே நெருங்கிருச்சாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு காலகட்டத்துல இவங்க கொல்லம்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்ட கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போன உடனே வழக்கமா இவங்க எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வித்ததா பொய் கணக்கு காமிச்சு தானே அனுப்பி விடுவாங்க. ஒரு காலகட்டத்தில ஒரு ஞாபக மறதில ஒரே ஒரு டிக்கெட்ட மட்டும் எப்படி அந்த ஒரே ஒரு டிக்கெட்ட மட்டும் அதாவது வித்ததா கணக்கு காட்டிட்டாங்க. அத கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி என்ட்ரி பண்ணாம இவங்ககிட்ட குடுத்து விட்டாங்க சொந்தக்காரங்கிட்ட. அத அவங்க எடுத்துட்டு போய் பார்த்தா, உண்மையாலுமே அந்த கொல்லம்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட்க்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி. என்னடா இது! இந்த டிக்கெட் வந்து பார்த்தோம்னா, வித்ததா என்ட்ரியே ஆவல. விக்காத டிக்கெட்டுக்கு பிரைஸ் விழுந்திருக்குது. அந்த மிஷின் ஓடி நின்னுருக்குது. அத எடுத்துட்டு இவங்க வந்திருக்கிறாங்க. இது எப்படி ஹவ் இஸ் பாசிபிள்? இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஏஜென்ட் சம்மந்தப்பட்ட அந்த கொண்டுட்டு வந்த நபர நிக்க வச்சுட்டு, உடனே என்ன பண்றாரு, காவல்துறைய அழைக்கிறாரு. அந்த காவல்துறை வந்தவுடனே என்ன பண்றாங்க, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டைல்ல. எப்படி அவிங்களோட ஸ்டைல்ல வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரிச்சப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை அப்படிங்கிறது வெளில வருது. இந்த மாரி நாங்க வந்து ஒரு பெரிய டீமா இருக்கிறோம். நாங்க வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்கிறோம். எங்களுக்கு பின்னால ஒரு இந்த ஜெயிலர்ல இவரு சொல்லுவாருல்ல, வில்லன் சொல்லுவாரு. "என்ன ஜெயிலர், என்னைய ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு பின்னால ஒரு உலகமே இருக்குது. என்னைய கொன்னுப்புட்டு நீ நிம்மதியா வாழ முடியாதும்பாருல்ல." அந்த மாரி இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு பின்னால ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. பெரிய மாஃபியாவே இருக்குது. அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விஷயத்தலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவங்க சொன்னவாட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்குது. அதுல சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நபரையுமே புடிச்சிருக்கிறாங்க. புடிச்சு தனிநபர் ஜாமீன்லயே வெளியில விட்டுட்டாங்களாம். ஆனா அவங்க மேல எந்த விதமான துறை ரீதியான ஒரு நடவடிக்கையோ எதுவுமே எடுக்கல. ஏன்னா பணம் தானே எல்லா இடத்துலயும் பேசும். அப்படி வந்து ஒரு உறுதியான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட நபர்கள் மேல எடுக்கப்படல. சரி ஓகே அங்க மட்டும் தானு சொல்லி இடம்னா நம்ம தமிழகத்துல பெரும்பான்மையான இடங்கள்ல, கிராமப்புறங்கள்ல குறிப்பா இல்லீகலா லாட்டரி சீட் அப்படிங்கிறது எழுதப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இதுல வந்து யாருமே வந்து மறுக்கறதுக்கு இல்ல. அனைத்து இப்போ ஒரு ஒரு ஒன்றியம் இருக்குது அப்படின்னா, அந்த ஒன்றியத்தில கம்மியா ஒரு 4 பஞ்சாயத்துலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, 4 கிராமத்திலயாச்சும் ஒரு ஊராட்சி ஒன்றியம் இருக்குது அப்படின்னாலும் சரி, அந்த ஒரு ஒன்றியத்தில ஒரு 30 கிராமம் இருக்குதுன்னு வைங்களேன், அதில ஒரு 4 கிராமத்திலயாச்சும் இல்லீகலா ஒரு லாட்டரி சீட்டு அப்படிங்கிறது எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. கேரளா ரிசல்ட்ட பேஸ் பண்ணி. 4 நம்பர் கடைசி 4 நம்பர் நீங்க கெஸ் பண்றது பாஸ் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து நாங்க 4,50,000 தருவோம். அதுக்கான சீட்டு நீங்க ரூ. 160 குடுத்து வாங்கணும். அதே மாரி நீங்க வந்து 3 நம்பர் நீங்க சொல்ற 3 நம்பர் கடைசி 3 நம்பர் அதில பாஸ் ஆயிருச்சு அப்டின்னா, உங்களுக்கு நாங்க 20,000 தருவோம். நீங்க ரூ. 50 குடுத்து எழுதணும். நீங்க சொல்ற கடைசி 2 நம்பர் ஏதாச்சும் கடைசி 2 நம்பரு, அத கடைசி அந்த லாஸ்ட் 3 டிஜிட்ல எனி 2 ஓகேங்களா? ஜோடி நம்பர் பாஸ் ஆயிருச்சுனாலும் சரி, நீங்க சொல்றது வந்து பாஸ் ஆயிருச்சுன்னா, நீங்க ரூ. 20 குடுத்து எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு நாங்க வந்து என்ன பண்ணுவோம், 1200 குடுப்போம். ஒரு நம்பர் நீங்க சொல்றது பாஸ் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு ரூ. 100 தரோம். நீங்க ரூ. 15 குடுத்து எழுதணும் அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்கேம்ன்னு சொல்ல முடியாது. ஏழை மக்களினுடைய ஒரு பேராசையா தங்களுக்கோசரம் பயன்படுத்தின்னு சொல்லிட்டு, ஒரு சில சமூக விரோதிகள் என்ன பண்றாங்க, இல்லீகலா அத நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. காவல்துறை வந்து அப்பப்ப ஸ்பெஷல் டீம் ஸ்குவாட் வந்து ரெய்டு பண்ணும்போதெல்லாம் அப்படியே அமைதியாயிர்றாங்க. 1 நாள், 2 நாள், 1 வாரம், 10 நாள் கழிச்சு மறுபடியும் அவங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து கூகுள் பேல பணம் அனுப்புங்க, நான் உங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்கி வைக்கிறேன். நீங்க வந்து இதுக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப் சேனல் குரூப் இருக்குது. இதுக்கு ஏகப்பட்ட டீம் இருக்கிறாங்க. மாஃபியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன உடனே
நிறைய பேர் ஏற்றுக்கோங்க, நிறைய பேர் ஏற்றுக்காம போவாங்க. ஆனால் உண்மையாலுமே தமிழகம் முழுக்க பெரும்பான்மையான கிராமங்கள் மட்டும் இல்லை, நகர்ப்புறங்கள்லையுமே கூட இது போன்ற ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாத உண்மைதான். லாட்ரி சீட்டு ஒழியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாட்ரி சீட்டை ஒழிக்கவே முடியாது. அதாவது இல்லீகலான விஷயத்த நம்மளால தடுக்கவே முடியாது. அதாவது இப்போ பாக்டீரியாவே நம்ம சோப் போட்டு கழுவுறோம்னா 99.9% மட்டும் தான் அதை சுத்தம் பண்ண முடியும். 0.001% அது அப்படியே தான் இருக்கும். அதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுபோல நம்மளால இல்லீகலா நடக்கக்கூடிய இந்த ஒரு லாட்டரி சீட்டு ஸ்கேம தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.